சமீபத்தில் இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி இளநீ விற்கிற சென்னையில் இளநீ விற்கிற காஸ்ட்டை பார்த்துட்டு சரி நம்ம பேசாமல் வந்து ஃபோட்டோகிராஃபி விட்டு இளநீ கடை வந்து வச்சிடலாமான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் சார் கரெக்டு தான், அதுவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கஷ்டமான வேலை சார், எப்படி சார் நீ வந்து பண்ணுவீங்க, இது வந்து கஷ்டமாச்சே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் போஸ்ட்டு போட்டதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியாவில் ஒரு 10 இளநீ கடை இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஒரு கடையில் வந்து 60 ரூபா சொல்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு கடையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 70 ரூபான்னு சொல்லுவாங்க. இன்னொரு கடையில் வந்து 80 ரூபா சொல்கிறாங்க சரிங்களா. இதுதான் வந்து நடைமுறை. ஸோ இதில் வந்து எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இளநீ கடைக்காரனுமே வந்து நான் 10 ரூபாய்க்கு தரேன் சார், என்னோடதில் வந்து காஸ்ட்லி இளநீ தான் 70 ரூபா தான் விற்கிறேன், ஆனால் நான் உங்களுக்காக 10 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கிடையாது சரிங்களா. எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து நஷ்டத்தில் வந்து அவங்க வேலை செய்கிறது கிடையாது. ஆனால் இப்போது 5 லட்ச ரூபாய்க்கு கேமரா, லென்ஸு, மெமரி கார்டு, ஃப்ளாஷு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, லைட்ஸு, மேன் பவரு, ஸ்டாண்டு, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லென்சஸ்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கம்மி ரேட்லேயோ இல்லை நஷ்டப்பட்டோ, நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நஷ்டத்தில் வேலை பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம்? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பார்க்குறோமா அவங்க நஷ்டத்தில் செய்கிறது. இப்போ வந்து ஒரு கடையவே க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார்மெண்ட் ஷாப்பே இருக்குது, க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம்ப்பான்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் சேல் தான் போட்டு தராங்களே தவிர அது ஒரு சின்ன மார்ஜின் இருக்கும். ஒரு 10 ரூபா மார்ஜின் ப்ராஃபிட் இருந்த இடத்துல ஒரு 5 ரூபா ஆகுமே தவிர யாருமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னோ இல்லை எனக்கு வந்து நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு விற்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெசன் இது. ஸோ நான் அந்த ரீசன்னால தான் அந்த வீடியோ போட்டேன். இந்த ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸு அந்த லெவல்லையே ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நஷ்டத்தில் பண்ணுறாருன்னா ரொம்ப நாளைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ரன் பண்ணவும் முடியாது, செகண்ட் நம்ம க்ரோ ஆகவும் முடியாது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சுருக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.